ஸ்கூல் குரூப்ல இருக்கிற சுந்தரத்தின் அம்மா யாரு அப்பா யாரு? நேற்றுக்கு நான் என் பிள்ளைக்கு சமைக்கலன்னு சொல்லி மனுஷ வாங்கி கொடுத்து விட்டா என் பிள்ளை கை கழுவ போற கப்பல உன பிள்ளை மனுஷ தின்னுட்டு அப்புறம் பேக்க மட்டும் வச்சிருக்கிறான். என்ன பழக்கம் இது? நான் இதை பத்தி எல்லாம் டீச்சர்ட்ட சொல்லி போட்டேன். அவ கேப்பா நாளைக்கு. இது நாளைக்கு சுந்தரத்தின் அப்பாவுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நாளைக்கு என் பிள்ளைக்கு மனுஷ வாங்கி கொடுக்காட்டி நடக்குதே வேற. சுந்தரமண்ட பிள்ளை யாரையா? சுந்தரமண்டதார் என்ன பழக்கமா என்ன வளர்ப்பு? அது என்ன வளர்ப்பு? பான் உனக்கு பனிஷ் வேணும்டா சாப்பிடும் கேட். ஏன் அந்த புள்ளையில எடுக்கிற எங்கட புள்ளையில வடிச்சு நீ ஏன் நடத்தணும் கொஞ்சம்? நாளைக்கு வருவோம். எங்களோட புள்ளைல அப்பா அம்மா ஸ்கூலுக்கு நாங்க வருவோம். எங்களோட புள்ளையில மனுஷ எடுக்கிறீங்க 2 மணிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சுந்தரம் முன்னட்டா என்ன பழக்கம்? இது நல்லா தெரிஞ்ச பிள்ளையால கடாக்கு என்ன ஊத்த பழக்கங்களா பழைய முடிஞ்சு கொண்டு அடியண்டா. வணக்கம், நான் சுந்தரத்தன் அப்பா கேட்கிறேன். நீங்கள் இந்த குரூப்ல கதைக்கிற கதை ரோங். சரியா? நீங்க எங்கட பிள்ளைய தெரிச்ச பிள்ளை தெரிக்கா பிள்ளை நீங்க கதைக்கலாம். இதுக்குள்ள விளங்கிட்ட உங்களுக்கு? அது என்ன எங்கட பிள்ளை தெரிச்ச பிள்ளை உங்களோட பிள்ளை என்ன தெரிக்காத பிள்ளையா? உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க டீச்சரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நாங்க பேஸ் பண்றோம். அதை நீங்க போய் டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இந்த குரூப்ல வந்து தேவையில்ல அங்கட பிள்ளைய பிரிக்க நீங்களே இது நீங்கள் கதைக்கிற கதை புல. நீங்கள் டீச்சர்ட்ட சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அந்த என்ன சிக்கலன்னு. அதை விட்டு 2 புள்ள அப்படி இருந்தா உங்களுக்கு என்னையா பிரச்சனை? பனிஷ்டானே சின்ன பிள்ளைல அப்படித்தானே என்ன? அதுக்கு என்னதுக்கு நீங்களும் இல்லாட்டி போலீஸ்ல கொண்டே கொடுங்க பாப்ப. நாங்க போலீஸ்ல போய் இது கதை கூட கதைகளுக்கு சின்ன பிள்ளைல கதைக்கிற கதையா? இது கேவலம் கட்ட கதை கொண்டிருக்கிறீங்க இருக்குல்ல. வணக்கம். டேய், இந்த குரூப்புக்கு வந்தா சைலண்டா இருக்கும். முக்கியமான மெசேஜ் மட்டும் தான் போடணும் சொல்லி போட்டேன். இந்த நாசம் இருந்த கதையில எல்லாம் குரூப்ல காட்சி நிக்க போட்டேன். மனுஷ எடுத்தது அந்த எடுத்த இந்த இடத்துல சொன்னா கெட்ட ராஸ்கல் நான் வந்துடா வெட்டி போடும் சொல்லி போட்டேன். இங்க பாரு, கோழிக்கடை மாணிக்க ஒண்ணா அப்படித்தான். நான் கோழிக்கடை மாணிக்க என்ன பிரச்சனை போனக்கு? குரூப்புக்கு வந்தா சத்தம் போடாம சைலண்டா இருங்க. டீச்சர் பாப்பா நீங்க மனுஷ எடுத்தேன் அதை எடுத்தேன் இதை எடுத்து கத்தி பிடிச்சோன்னு இருந்தேன். குரூப்ல வந்து நங்கு 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 குரூப்ல போன் பார்த்து பட்டி நாசமாயி கொண்டு இருக்கு. வேற வேற வெட்டி இல்லையாடா? இதையே பார்த்து இருக்குதா? யாரு என்ன மெசேஜ் போடுற மண்ணாங்கட்டி போடுறேன் சங்கு 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 ஒவ்வொரு முறை சட்டம் கட்டும் சொல்லி போட்டேன். குரூப்ல இருக்கிறேன்டா அமைதியா இருக்கணும். சும்மா தேவையில்லா கதை காய்ச்ச கூடாது. சரியா? போட்டேன். இல்லாட்டி ஜாழ்ப்பாண ஸ்கூலுக்கு வந்து பிரம்பாலே அடிப்பேன் சொல்லி போட்டேன். எல்லாருக்கும் தான் சொல்றேன். மனுஷன் எடுத்தேன் அதை எடுத்தேன்னு சொன்னா கம்முன்னு இருக்கணும். சரியா? டங்கு டங்கு டங்குன்னு அடிக்க கூடாது. கவனமா இருக்கணும் சொல்லி போட்டேன். வணக்கம், நான் டீச்சர் கதைக்கிறேன். உங்களை இப்ப பனிஷா கட்டி கொடுக்க சொன்னது. பனிஷா கட்டி கொடுத்து மேசையில கிடந்தா அதை எடுத்து தின்னதான் செய்வார். நீங்கள் நான் அப்பையும் சொல்லி இருக்கிறேன், ஸ்கூலுக்கு வேலைக்கு சோறை கட்டி கொடுங்க, இல்லாட்டி ஸ்கூல்லே சோறு போடுறோம் அது சாப்பிட சொல்லி. நீங்களே நீங்கள் மனுஷா கட்டி கொடுத்ததுதான் பிள்ளை. மனுஷா கட்டி கொடுக்காட்டி அந்த பிள்ளை எடுத்து தின்றுருக்காது. எல்லாம் சின்ன பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் பெரியார்கள் இந்த கூப்புல என்ன 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 சண்டை போடுறீங்களோ தெரியல. நான் புதிய காலமா குளிக்க லேட்டா போயிட்டு ஸ்கூலுக்கு லீவை போட்டுட்டேன். ஹிந்தி போய் கதிரையில குந்தி இருக்கிறதுக்கு நான் போறேன் படிப்பிக்கணும். நான் இந்த போகாத ஒரு நாள் கப்பில நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறீங்களோ தெரியல. அதுக்கு நீங்க இந்த குரூப்ல வந்து இவ்வளவு சண்டை. பெரிய மனுஷர்கள் தானே நீங்கள், இப்படியா சண்டை பிடிக்கிறது? இந்த சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு சண்டை பிடிக்குங்க, நாளைக்கு சேர்ந்து இருக்குங்க. இன்றைக்கு மனுஷன் எடுத்துட்டு இந்த சுந்தரம் தான் நாளைக்கு உங்களோட பிள்ளைக்கு என்ன உதவி இருந்தாலும் செய்ய போறார். நீங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதை சண்டை பிடிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க. நான் அப்பயுமே யோசிச்சேன். நான் அந்த என்னது குரூப்புக்கு அந்த அட்மினை விடணும்னு யோசிச்சேன். தேவையில்லாமலுக்கு உங்க எல்லாம் விட்டு இப்ப பாருங்க இவ்வளவு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. சுந்தரம், நீ பண்ண சரியான பிள்ளை. நான் கைகழுவ போன கேப்ல நீ என்ன பண்ணி சொல்லிட்டு திண்டுட்ட. இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ கோணிக்கடை மாணிக்கத்தை கூப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நான் ஆற்றச்சிக்கடை ஆனந்தத்தை கூட்டிட்டு வருவேன். நீ பண்ண பிள்ளைக்கு நாளைக்கு உங்களை அப்பாவை கூட்டிக்கொண்டு வந்து எனக்கு கிரீம் பனிஷ் வாங்கி தர. சரியோ? இல்லாட்டி நான் டீச்சர் சொல்லி அடி வாங்கி தருவேன். நான் சுந்தரம் கதைக்கிறேன். நான் வேணுமென்று நான் பனிஷ் எடுத்து தின்னேன். பசிச்சேன்னா அதோட அவன் அந்த கை கழுவ போய்க்க பார்த்து கொண்டு சொன்னவன். அப்ப நான் கிடக்குத்தானே பார்த்து கொண்டு போனா பசிச்சுது. எங்களை வீட்டு அம்மா எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு தெரியல.
அவன் எடுத்து சாப்பிட்டுட்டார். அதுக்கு நீங்கள் இப்படி எல்லாம் கதைக்கிறது பிழை. சரி, ஒரு குழந்தை பிள்ளைய பார்த்து இப்படி நீங்கள் பேசுறதெல்லாம் பிழை. இப்படி நீ கதைக்காதீங்க ப்ளீஸ். வேணும்னா நான் நாளைக்கு அவருக்கு பரிசு வாங்கி கொண்டு தாரேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சரி, போயிட்டு வா. டேய், திருப்ப சொல்லிட்டேன் சரியா? டீச்சர் மட்டும் கதைக்கிறேன்டா கதைங்க இந்த குரூப்ல. இனி நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷ திண்டான் அதை திண்டன்னு சொன்னா தம்பி சொல்லி போட்டேன். கோழிக்கடை மாணிக்க மண்டா இல்லைன்னு தெரியும்டா. நீங்க சும்மா இருக்கணும் விளங்குதா? குரூப்ல இருக்கிறான்டா சும்மா இருக்கணும். வந்தனண்டா கோழி வெட்டுற மாதிரி கழுத்தை வெட்டி விட்டுருவேன்டா. சத்தம் போடாம இருக்கணும். இதுதான் கடைசி முதலுமா இருக்கும். இனி குரூப்ல மெசேஜ் வந்துட்டுச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லி போட்டேன். மூடிட்டு போகணும் எல்லாம் சரியா? இப்படி மூடிட்டு போகணும். இந்த குரூப்ல யாரும் இருக்கக்கூடாது. மூடிட்டு போகணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்களோட சேனலை. கோழிக்காடை மாணிக்கமாண்டா தெரியும். கம்மன்னு வெளிக்கிடுங்க. சும்மா ஞங்கு முன்னு